அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் பண்ணார். இன்னைக்கு வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கையை வினோத் அவர்கள் தாக்கல் பண்ணார். இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய விமர்சனங்களை நாட்டு நடப்பில் நீங்கள் பேசிட்டீங்க. அதை தாண்டி இந்த ரெண்டு அமைச்சர்களும் புதியவர்கள். இந்த கன்னி உரைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது வந்து ஒரு கன்னி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி பேசியிருக்காங்க. இவர் வினோத் வந்து ஒரு திருக்குறளோட தொடங்கியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன திருக்குறள்னு இப்போ கவனிச்சிங்களா? கவனிச்சேன். என்ன திருக்குறள்? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அவர் அப்படி சொல்லலையே. திருப்பி சொல்லுங்க. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து மலர் மிசை ஏறினான் மானடி சேர்ந்தார் நிழல் மிசை நீடு வாழ்வார். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பாடுற மாதிரி. பள்ளிக்கூடத்தில் நன்றி வணக்கம் கௌசிகா 8ஆம் வகுப்பு இ செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு அமைச்சர் வாயிலிருந்து தமிழ் தாண்டவம் ஆடுதுமாங்கல்ல, அப்படி தமிழ் தாண்டவம் ஆடிச்சு. அதாவது உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது அகுதாற்றாதான். உலகத்தாருக்கு ஆணினா அவர் சொல்கிற ஆணி எந்த ஆணி? இந்த ஆணி கிடையாது. அவர் தான் ஆணியை சொல்கிறாப்புல. ஆடி போன ஆவணி நீ ஆழமாய்க்கும் தாவணிங்கிற மாதிரி ஆணியா அவருக்கு ஆணி ஆடி அந்த ஆணி இந்த எழுதுகிற ஆணி சொல்கிறாப்புல. அவர் வள்ளுவர் குறிப்பிட்டது அந்த ஆணியே கிடையாது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அப்படிங்கிறாப்புல. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நிசப்த அலைகள் இருக்காங்க. ஐயோயோ நம்மளை வாசிக்க விட்டா என்னவோ அப்படின்னு. நேற்று மரிய வில்சன் தமிழை கொன்று புதைச்சிட்டாப்புல. இவர் புதைச்சடத்தில் புல் முளைக்க வைக்கணும்ல, அந்த வேலையை இவர் பார்த்துருக்காப்புல. தெரிஞ்சு வள்ளுவர் எங்கேயாவது புதைஞ்சிருந்தாரு அப்படின்னா ஒரு பக்கம் திரும்பி படுத்துருப்பாப்புல, வலப்பக்கமாக. ஐயோ அப்படின்னு கூட சொன்னாங்க. கன்னியாகுமரி வள்ளுவர் செல்லுற வள்ளுவர் வந்து வலது பக்கமாக திரும்பி பூ அப்படின்னு துப்பிட்டு திருப்பி நேராகிட்டாப்லையா. அந்த அளவுக்கு கொண்டுட்டாங்க. திருக்குறளை கொண்டு புதைச்சிட்டு அடுத்து வராங்க. தாக்கல் செய்ய வந்தது நிதிநிலை அறிக்கை. வேளாண்மைக்கு என்ன செய்ய போகிறோம், வேளாண் குடிகளுக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விவசாயிகளை கடன் இல்லாமல் விவசாயம் செய்ய வைப்பது எப்படி, இதுதான் தேவை. நீ வேறு ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் 36,000 மட்டும் நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகள் தூர்வாரம்னு சொல்லியிருக்கீல்ல, இதை தூர்வாரி தண்ணியை கொடுத்தா விவசாயம் பண்ண போகிறான். அவ்வளோதான். என்னத்தை புதுசாக வந்து நீங்கள் வந்து கிழிச்சு கேப்பர் அடைய போகிறாங்க? காலாகாலமாக இங்கே வந்து ஏரிகள் குளங்கள் ஆறுகள் இருக்குது. புதுசாக ஏதாவது தாவைக்கு ஆறு உருவாக்க போதா? காவிரி தென்மனை பாலாறு போல் தளபதி யாருன்னு ஏதாவது உருவாக்க போறியா நீ? இல்லை மேகத்துறிச்சி மலை போல், இல்லை கிழக்கு துறிச்சி குன்றுகள் போல் உருவாக்க போகிறீங்களா? ஒன்றும் இல்லைல்ல. எல்லாம் இருக்குது. ஒரு செட்டப்பு இயற்கை ஒன்று உருவாயிருச்சு. நம்முடைய முன்னோர்கள் ஒரு பக்கம் உருவாக்கி வச்சுருக்காங்க. கடந்த கால ஆட்சியாளர்கள் கர்மவீரர் காமராஜ் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் வந்து அங்கங்கே ஏரிகளை நீர்நிலைகளை அணைகளை எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையும் செப்பரேட்ட போகிறேன், இதை பராமரிக்க போகிறேன், இதை மீட்டுருவாக்கம் செய்ய போகிறேன். செஞ்சு தண்ணீரை பெருக்கணும். தண்ணீரை பெருக்கினா தண்ணி பாய போது விவசாயம் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ இருக்கிற விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி அந்த விவசாயிகளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா அவங்க விவசாயத்தை பண்ண போகிறாங்க. விதைகள் அரசு கொஞ்சம் மானியத்தில் கொடுக்கணும், கடன் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். இல்லை ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பேரிடர்லேருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். வாழை சாஞ்சு போச்சு, நெல் வந்து மலையில் அழிஞ்சிருச்சு திருவண்ணாமலையில் டெல்டா பகுதியில் அப்படின்னா அதுலேருந்து மீண்டுறதுக்கு இப்போ ஜூன் 12 வரக்கூடிய தண்ணீர் வரல, கடமடைக்கு இப்போ வரைக்கும் வந்து சேரலை. இப்போ இந்த குறுவை சாகுபடி தள்ளி போயிடுச்சு. அடுத்து சம்பா, அதில் அவங்க இந்த விட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு அரசு என்ன செய்ய போகுது? இதுதானே தேவை. இதை செய்யாமல் புதிதாக நான் வந்து பல்கலைக்கழகம் கட்டப்போகிறேன், வேளாண் பல்கலைக்கழகம். ஏற்கனவே கிள்ளிக்குளத்தில் வேளாண் கல்லூரி இருக்குது, எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில். இங்கே வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது கோயம்புத்தூரில். அதில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கு? வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கான வேலை உறுதி செய்வதற்கு தான் அரசனுடைய பட்ஜெட்டு தேவை. அதை விட்டு பட்ஜெட்டு உரை ஆற்றாரு. உயர்ந்த எண்ணங்களை விதைத்து ஊழல் களைகளை அகற்றி சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் மரத்தை பிடித்து அப்புறம் கோட்டு சூட் போட்ட விவசாயி நீங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அவர் அப்படி சொல்ல. உயர்ந்த
எண்ணங்களை விதையாக்கி ஊழல் களைகளை எடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் மரத்தை பிடித்து கோட்டு சூட் போட்ட விவசாயி நீங்கள். நன்றி வணக்கம். உள்ளேன் ஐயா. யார் படிக்கலாம்? சபாநாயகரே டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த நிதியில் அறிக்கை கொண்டு போய் வெங்கடாஜலபதி காலில் வச்சிருக்காங்க. இது வேளாண்மை அறிக்கையில் வெங்கடாஜலபதி அறிக்கையா? இங்கிருந்து ஏறி போய் திருப்பதியில் கொண்டு போய் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து ஆசி பெற்று வந்திருக்காரு. நிதிநிலை வேளாண் பட்ஜெட்டை வந்து கொண்டு போய் காவிரி ஆற்றுல வச்சு வழிபட்டு விவசாயம் செழிக்கணும்னு பட்டால் பரவாயில்ல, இல்லை ஒரு விளைநிலத்தில் வச்சு வழிபட்டால் கூட பரவாயில்ல, இல்லை உள்ளூர் கருப்பசாமி கோயிலில் போய் வழிபட்டால் கூட பரவாயில்ல. வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் நீங்கள் வெங்கடாச்சலபதி கால வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்த மாநிலத்தில் இல்லை, நீங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் முதல்ல வந்து பட்ஜெட் குறை போகக்கூடாது. அது ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் செய்யப்பட்டிருக்குல்ல அமைச்சர். இது லீக்கேஜ் பண்ணுற மாதிரி தானே. எந்த அடிப்படையும் கிடையாது. மொட்டை மாடி காலி, மேல் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரு வந்து காலியாக தான் இருக்கும், எங்களுக்கு எம்டி தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் தப்பா உரையை வாச்சு 3 மணி நேரம். ஐயோயோ, இந்த சந்தானம் படத்தில் வந்து சங்கீத சுரங்கள் அப்படின்னு காலைல வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விடிஞ்சிரும். பேப்பர் போட்டுருப்பாங்க, டீ கடை வைப்பாங்க, டீ கொடுத்துட்டு இருப்பான். அது மாதிரி அங்கே எதிர்கட்சி பூரா வந்து மறந்துட்டாங்க. அப்படி நீ முடிச்ச பிறகு சொல்லு, நாங்கள் கிளம்புறோம். சாரே ஜகாஜி அச்சா இந்து சித்தாத்த. என்னடா ஐயோ, மணி 1:30 மணி ஆகும்போது ஐயோ ஃப்ளைட் வேறு இருக்கா அப்படின்னு வேற வச்சு போடுறாங்க. தென் மாவட்டத்துக்கு போகிற அமைச்சர்லாம் இவங்க ஃப்ளைட்டு விட்டுருவோம் போல இருக்கு, தூத்துக்குடி வேறு ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது ஒன்று புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. கடந்து ஆற்றுனாத்திரம். இது எதுக்கியா 3 மணி நேரம் படிச்சுக்கிட்டு சரன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதிர்கேள்வி கேட்கணுன்னே இதுக்கு என்னென்னா 3 நாள் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். இதுக்கா? மரிய வில்சனுக்கும் இவருக்கும் ஸ்பீச் ட்ரைனிங் யார் கொடுத்தது? எதுக்கு கொடுக்கணும்? என்கிட்ட கேட்டதை சிம்பிளாக முடிச்சிருப்பேன். எப்படி? அண்ணாச்சி கடை இருக்குது முக்கில், தலைமைச் செயலகத்து பக்கத்தில் இருக்குது. 10 ரூபாய்க்கு வசம்பு நாக்கை காட்ட சொல்லி வசம்பை நல்லா உராச்சிட்டு நாக்கில் தேய்ச்சிருந்தா நல்லா வந்திருக்கும் தமிழ். நமக்கு இப்போ தலைமைச் செயலகத்துக்கு தேவை வசம்பு தான். 108 அமைச்சர்கள், 108 சாரோட சேர்த்தான், 108 பேருக்கும் சேர்த்து நாக்கு இழுத்து வச்சு நாக்கில் வந்து வசம்பை தரணும். நமக்கு ஸ்பான்சர் பண்ணணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னா நம்ம வசம்பு ஸ்பான்சர் பண்ணலாம். வசம்பை வந்து விளைவித்து அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதை மென் சூட்டில் தேய்ச்சி போடலாம், இல்லை தேனில் குழப்பி நாக்கில் தினமும் தடவிட்டு படுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாயில் வசம் வச்சு தேய்க்கம்பாங்கல்ல, அது யாருக்கு பொருந்தும் போல இந்த அமைச்சருக்கு பொருந்தும். உங்கள் வாயில் வசம் வச்சு தேய்ங்க முதல்ல. அதாவது இதை வந்து 8 கோடி தமிழர்கள் பார்க்குறாங்க. இது ஒரு ஆவணமாக மாறப்போகுது. அடுத்த தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாமல் இதெல்லாம் அவை குறிப்பில் வரும். அவை குறிப்பிடுவீங்க வார்த்தைகள் எழுத்துல தானே ஏறும். ஆமாம், குரல் பதிவாக ஏறப்போகுது இருக்காது. அது இல்லை பதிவு தானங்க. இது இதில் நேரலை வேற பார்க்குறோம். நான் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் உட்காந்துட்டு 10 நிமிஷம் பார்த்தேன். ஒலவினார் அப்படின்னாங்கல்ல, ஐயோ எப்பா இந்த காதில் இன்பத்தேன் வந்து பாயுதுப்பா அப்படின்ட்டு. எங்க ஒரு பேச்சை கேட்குற போது அந்த பேச்சில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் போது தான் அந்த பேச்சை நம்ம ரசிக்க முடியும். அடுத்தடுத்து அவர் வார்த்தைகள் என்ன சொல்கிறாருன்னு உள்ளுக்குள்ளே போய் ஏறும். இங்கே பேச்சையே கொன்று மென்று சப்பி எடுத்து போடும்போது ஐயோ விட்டுருங்களா, கேட்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ பிளாக் டிக்கெட் விற்றவன்லாம் அமைச்சரானாம்னா என்ன ஆகும்? இது மாற்றம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவனுக்கு டிக்கெட் 10 ரூபாய்க்கு 200 இப்படி சொல்லுங்க. வினோத் பாச சொல்லுவோம்ல, நீங்கள் வினோத்தில் போயிட்டு இப்படி நீங்கள் அவருக்கு வந்து திருக்குறள் சொல்ல தான் கஷ்டம். நீங்கள் வந்து டங் ட்விஸ்டிங் வாங்கல, வாழைப்பழம் வலிக்கு வாலிபர் உயிர் ஊஷல் அப்படிங்கிற மாதிரி அந்த டங் ட்விஸ்டிங் அவங்களுக்கு வரும். 100 அடிக்கு 200 இது சரசரன்னு சொல்லுவாங்க. அது வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பேசுவாங்கன்னா அது மாதிரி நல்லா பேசுவாங்க. பிளாக் டிக்கெட் பாய்ஸ் அப்போ பூராமே பிளாக் டிக்கெட் தானே. இப்போ நீங்கள் தமிழன் பாரதி இப்பெல்லாம் போயிட்டு 200 அடிக்க 200 அதை சாட்டாக சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான். இப்போ கில்லி சரத்தில் ஆரம்பித்து எல்லாருமே பிளாக் டிக்கெட் பாய்ஸ் தானே.
இல்லைன்னு மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இல்லைங்க நாங்கள் பிளாக் டிக்கெட் விற்றது இல்லைன்னா எந்த படத்துக்கு விற்றாங்கிறத ஆதாரத்தோடு எடுத்து போட்டுருவேன். ஜனநாயகன் படத்துக்கே பலர் விற்றுருக்கேன். இல்லை எந்த படத்துக்கு அவங்க அதிகமாக விற்று ரெக்கார்டு அடிச்சாங்களோ அதை தான் பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாங்களாம். இருக்க வாய்ப்பு இருக்கு. பீஸ்ட் விஜய், கில்லி சரத்து எல்லாம் அது தமிழன் பார்த்திபன். நான் தமிழன் பார்த்திபன்னா தமிழ் பட்டில் வச்சுக்கான்னு நினச்சேன். தமிழன் படத்துக்கு தமிழன் படத்துக்கு வச்சிருக்காப்லையா? நல்ல வேலை இங்கிலீஷ்காரன் படத்தை நடிக்கல. இங்கிலீஷ்காரன் பார்த்திபன் வச்சுருப்பாங்க. சத்யராஜ் நடிச்சிட்டாப்ல. நல்ல வேலை விஜய் ஆண்டனி படத்தில் நடிக்கல. பிச்சைக்காரன் தானே, அது யாரும் சொல்லிட்டோமே. பழைய காமெடி, பழைய ஜோக்கு தங்க தர. அதனால் இந்த பட்ஜெட் உரை என்பது 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட தெளிவாக வாசிக்கக்கூடிய ஒரு உரையை, அதுவும் பார்த்து, நீங்கள் பார்த்து தான் படிக்கிறீங்க, பார்க்காம படிக்கலை. பார்த்து படிக்கிற போதே கால்நடைகளை பராமரிப்பதற்கு அது கால்நடை மறிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இவன் கால்நடையை பராமரிப்புக்குள்ளே கால்நடையை மறிச்சு போச்சு. மறிச்சுனா செத்து போகிறது. ஆமாம். செலவில் தரமான தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கு இணை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவன கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு தீவன இப்போ இப்படி படிச்சேன்ல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? கால்நடை பராமரிப்பிற்கான செலவில் தரமான தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு தீவன விதை வங்கிகள் மற்றும் கிடங்குகளை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மாநிலத்தில் நிறுவும். புரியுதா? நீங்கள் வாசிக்கும் போது புரியணும். உன் தமிழ் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, உரையாக இருக்கிறது, 3 நாள் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தோம் வாங்கி நக்கி புடுங்கி இருக்கிறது. என்னது இது? இதுக்கு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டு போயிட்டு வேண்டியது சட்டசபையில். மரபு இல்லை, மரபை உருவாக்குங்க. ஏங்க அவர் வராதுங்க வாயில், அவருக்கு அந்த வார்த்தை வராது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பேச வச்சு ஆமாம் போட்டுவிட்டு உட்காந்துக்கலாம். சினிமா என்ன பண்ணிடுவாங்க? சினிமா இல்லைல்ல இது. லைலா மணிலாம் கொடுத்தா நல்லா வாசிப்பார். உங்கள் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து அப்படியே பரபரப்பாக பேசிடுவாப்புல. அவருக்கு ஒரு 15 நாள் முன்னாடி கொடுத்தோம். இவங்க 3 நாள், அவர் 15 டேஸ் உட்காந்து பயிற்சி எடுத்து. அதுக்கு அவர் எதுவுமே பேசுறது இல்லை. ஆமாம், முடியுமா அப்படின்னு உட்காந்துடுறாரு. ஆமாம், அவர் வந்து அவர் முடிவு கொண்டாப்புல. ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாதான்டா வெளியெடுத்து போடுவீங்க. டம்மி ரியாக்ஷன் சொல்லுவாங்க சினிமாவில். பார்த்தீங்கன்னா டம்மி ரியாக்ஷன் இருக்கும். ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு உணர்வு காட்டணும்ல, உணர்வே காட்டாத ஒரு உணர்வு இருக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் கண்டுபிடி பார்ப்போம். அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அந்த ரியாக்ஷனை காட்டுறதுக்கு சினிமாவில் ஆள் கிடையாதுங்க. டம்மி ரியாக்ஷன் ஏதாவது காட்டிடுவாங்க. இப்போ சிரிச்சிருவாங்க, இல்லை அழுதுருவாங்க, இல்லை கோபமாயிடுவாங்க. டம்மியாக நீங்கள் பாருங்களேன். இப்போ டம்மியாக முறைக்கிறீங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. இது டம்மி கிடையாது. கூத்துப்பட்ட ட்ரைனிங் சும்மா டம்மி முதல்வர்லாம் சொல்லலை. ஏன் டம்மினா, அதாவது அந்த வார்த்தை தவறாக சொல்லப்படல. டம்மியான ரியாக்ஷன் கொடுப்பதனால, அதாவது ஃப்ளாட் ரியாக்ஷன், வெர்சடைல்னு சொல்லலாம். அதை வந்து யாராலையும் செய்ய முடியாது. ரொம்ப இந்த வடிவேலு சொல்ல வேலையே இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு, அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு ரியாக்ஷனை வந்து டம்மியாக இப்படி இருந்தால் சிரிச்சிருவான், இப்படி முறைச்சிருவான், எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ரியாக்ஷனை கொடுக்குறாப்புல. அது வராது யாருக்குமே. அது ரொம்ப அதுக்காக தான் நான் வந்து இப்போ தேசிய விருதுக்கு அவரை பரிந்துரை பண்ணியிருக்கேன். அவன் கலாக்காட்டா பண்ணியிருக்கேன். அவங்க அதை கண்டிப்பாக பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட் உரை என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான உரை. அந்த பட்ஜெட்டும் சிறுபிள்ளைத்தனமானது, அந்த உரையும் சிறுபிள்ளைத்தனமானது. இந்த பட்ஜெட் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி இந்த நிதித்துறைக்கான செயலர் சொல்லியிருந்தார் இல்லையா, கடன் வாங்குறது தப்பு இல்லை, கடன் வாங்கலாம் அப்படின்னு. அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த மதுபானத்துறை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆன்லைனில் விற்பனையை தொடங்கியிருக்கிறாங்களாம். இனிமேட்டு சாராயம் வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து இப்போ ஒரு கடையோட இது போட்டோம்னா எப்படின்னா அட்வான்ஸாக போயிட்டாங்க. இல்லை, அது வந்து ஃபியூச்சர் பிளான். இப்போதைக்கு என்னென்னா, நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரேடியஸில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்துடும். அந்த கடையில் என்னென்ன சரக்கு, பட்டினப்பாக்கம் கடைங்க, அந்த பட்டினப்பாக்கம் கடையில் என்ன ஒயின், அங்கே உள்ள ஒரு சரக்கு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸ்காட்ச் என்ன இருக்குது, ஒயின் என்ன இருக்குது, பியர் என்ன இருக்குது, எல்லாமே லிஸ்ட்டு வந்துடும். ஓகே நம்ம பிராண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து ஓகே பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒரு QR கோடு கொடுப்பாங்களா, புக் பண்ணிடலாம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிடலாமா? ஆமாம், புக் பண்ணிடலாம். பேமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இது எதுக்குன்னா இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதுல்ல.
ஓ, அந்த 10 ரூபீஸ் தடுக்கிறதுக்கு அதுக்காக எவ்வளோ தீவிரமாக யோசிச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துருவீங்க. ஸோ எம்ஆர்பி விலை உங்களோட காசு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போகாமல் தடுக்கப்படுது. புக் பண்ணி முடிச்சா உங்களுக்கு ஒரு QR கோடு வந்துடும். போய் அந்த QR கோடை கடையில் காமிச்சா அவங்க பொருளை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. சிம்பிளிஃபையா இது வந்து இப்போதைக்கு. அடுத்து வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் டையை போட்டு விட்டா வீட்டுக்கே வந்துடும், வீட்டு வாசலுக்கே. அது என்னன்னா வீட்டில் இருந்து கொண்டே குடிங்க. இப்போ எல்லா பெண்களும் எல்லாரும் போய் கடையில் வந்து பொருள் வாங்குறதுக்கு தயங்குறாங்க. இதில் எலைட் ஷாப்பாக இருந்தாலும் சரி, அது பெரிய மாலில் இருந்தாலும் சரி, இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் வெளியே தங்கியிருக்கக்கூடிய பெண்கள் மது அருந்துறாங்க அப்படிங்கிறத பல்வேறு ஆர்டிகளில் வெளிவருது. குறிப்பாக வந்து இந்த ஈசிஆர்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். பப்புகளில் பாருகளில் இப்போ ஆணும் பெண்ணும் சகஜமாக போயிட்டாங்க. ஆண்கள் குடிக்கும்போது பெண்கள் குடிக்கக்கூடாதா? ஆண்களுக்கு மட்டும் தனி ஆர்கான் இருக்கா? பெண்களுக்கு இருக்க ஆர்கான் தானே இருக்குது. அவனுக்கும் அதே கிட்னி, அதே லிவர், அதே கணையம் தான் இங்கே இருக்க போகுது. அப்படிங்கும்போது என்ன குடித்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை அவங்க எழுப்புவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான சமூக சீர்கேடு, ஆண் கெட்டு நாசமாறான், குறைந்தபட்சம் இந்த பெண்ணாவது குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா க்யூவில் நிற்க தேவையில்லை, 10 ரூபாயும் இது தவிர்க்கலாம் அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, இந்த சொமேட்டோ ஸ்விக்கி போல் ஒரு ஆப்பில் உருவாக்கி அந்த ஆப், அந்த செயலி மூலியமாக நேரடியாக வீட்டுக்கே வரப்போகுதுன்னா சரக்கு. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் போல் இல்லம் தேடி சரக்கு கூடவே வரும் முறுக்கு, அப்புறம் உனக்கு பிடிக்கும் கிறுக்கு முடிச்சிருவாங்க. வீட்டில் உட்காந்து ஆர்டர் போட்டால் பரவாயில்ல. இப்போ எல்லா ஊர்லேயுமே ஒரு கிரவுண்டு இருக்கும், கிரவுண்டோ இல்லை குளத்தாங்கரையோ. அப்போ இந்த மாதிரி இடங்களில், பொது இடங்களில் உட்காந்து குடிக்கிறவனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் பார் கிடையாது, வீடும் கிடையாது, ஒரு பொது இடத்துல ஆன்லைனில் போட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு ரோட்டு ஓரமாக உட்காந்து குடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆமாம், ஆளாளு கிளம்புவோம்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவன் வீட்டில் இருந்து குடிக்க போகிறான், திடீர்னு போர் அடிக்கும், எல்லாரும் கிளம்பி என்ன பண்ணுவான், டக்குன்னு பட்டினப்பாக்கம் போவான். பட்டினப்பாக்கம் போயிட்டு பீச் இருக்கு, தனியாக உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, சேஃப்டி இருக்கும். ஒரு பழைய போட்டு இழுத்து போட்டு, பழைய உடஞ்ச போட்டு இல்லை பழைய பாடாதி போட்டோ ஏதோ ஒன்று பழைய போட்டோ எடுத்து போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டில் ஆர்டர் போடுவான், அங்கே வந்து சரக்கு கொடுத்து குடிக்கணும். இது சர்வசாதாரணமாக நடக்க போகுதுன்றேன். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே இன்ஸ்டாமார்ட்டில் வந்து இப்போ பார்த்தோம்னா இன்ஸ்டாமார்ட்டில் புகையிலை விற்கிறது கிடையாது, புகையிலை பொருட்கள் விற்பனை இல்லை. ஆனால் அந்த ஓசிபி சீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விற்கிறான். அது கிடையாது, இதை மட்டும் ஏன் விற்கிறான்? அப்போ அடுத்து இதெல்லாம் வந்துடும், அடுத்தடுத்தா அடிஷனலாக ஆட் ஆயிரும். நீங்கள் அவர் என்ன சொன்னார்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி வழியாக தலைமைக்கு போகுது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதே போல் பார்ட்டி ஃபண்டுங்கிற பிரச்சனையில் 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30 விழுக்காடு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஸ்டாலின் சாருக்கு போகுதுன்னாரு. இந்த 1.5 லட்சம் கோடியை 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணும்போது மாதத்துக்கு நெருக்கி வந்து 15,000 கோடி வருது. அப்படின்னா 2 மாதத்துக்கு 30,000 கோடி மிச்சமாக இருக்கு. அப்போ 2 மாதத்துக்கு 30,000 கோடி மிச்சம் தானே இருக்கணும். எப்படி 21,000 கோடி கடன் வாங்கினீங்க? இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, அப்போ அந்த 30,000 கோடி எங்கே? அது அரசு கஜனாக்கு ஏன் வரல? கான்ட்ராக்டரு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சு. நீங்கள் நீர்வளத்துறையில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்களில் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு 7 நாளாம். 7 நாள் நீர்வளத்துறையில். அப்படின்னா நீர்வளத்துறையில் 7 நாள் புரிகிறவங்களுக்கு புரியும். 7 நாள் நீர்வளத்துறை ஒப்பந்தத்துக்கு 7 நாள். இது கோடு வேடா? நீர்வளத்துறை ஒப்பந்தத்துக்கு கான்ட்ராக்டுக்கு 7 நாள். 7 எம்பளத்துக்கு 7, இங்கே 4. எங்கே 4 எங்கே 7ங்கிறது புரிகிறவங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? 7 நாள். அப்புறம் பல இடங்களில் இது அமைச்சர் புசியானது தான் தெரிஞ்சால் கடுப்பாயிரோப்ல. அவர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ஐயோ அண்ணனுக்கு தெரியாமல் எதுவும் அவர் வந்து தளபதி ஆட்சியில் மக்களுக்கு எல்லாமே செய்யணும், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டிருந்தாலும் விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான ஆளுங்க அவர். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. புஷியானதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எது செஞ்சால் அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் செய்வார். ஆமாம், அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் செய்வார். அண்ணன் வச்சு தெளிவாக சொல்லிட்டப்பலாம், நம்ம ஆட்சியில் நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன், எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் நீர்வளத்துறையில் 7 நாளுன்றாங்க. அது என்னன்னு தெரியல. 7 நாள் டஃப்பான கோடோட இருக்கு. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. 7 நாளுன்றாங்க. ஏதோ ஒன்று இருக்குது அதில். 7 நாள் என்ன இருக்குது? வாரத்துக்கு 7 நாளா இல்லை 7+ நாளா? அது தெரியல. வாரத்துக்கு 7 நாள், வந்தவங்க 4 பேர், 4 பேரில் 3 குறை ஏதோ ஒன்று போல இருக்கும், வாய்ப்பு இருக்குது, ஏதோ இருக்குது. அது தெரில. நீர்வளத்துறையில் 7 நாளுன்றாங்க. 7 நாள்.
அதாவது என்ன ஆயிடுது அப்படின்னா, கடந்த கால ஆட்சியில் இதே மாதிரி 7 நாள், இப்பவும் 7 நாளுன்றாங்க. அது என்னையா 7 நாளுன்னு கேட்டால், இந்த மாதிரி அதிகாரிகள் யாருமே காசு இந்த ஆட்சியில் வாங்குறதில்ல. அதிகாரிகள் யாருமே பொதுவாக காசு வேணாம் எங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு, யாருமே வந்து பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. பணம் வாங்காதீங்கன்னு சொல்ல, பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்மேட்டை பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பணம் வேணான்னு சார். சார் எங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. நம்ம தாவேக ஆட்சியை பொறுத்தளவில் நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டியான கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். தளபதி வந்து ஊழலை ஒழிக்கணும்னு விரும்புகிறாங்க, ரொம்ப நேர்மையான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் நீங்கள் பண்ண வேண்டாம், ஃபேவர் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் இப்போ வந்து ஒருத்தன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு துறையில் 4% அதிகாரிகள் கொடுத்துருப்பான், அமைச்சருக்கு 7% கொடுத்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஆட்சியில் டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட்டாக இருப்பதனால, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இருப்பதனால, நோ பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் இருக்கிற கவர்மெண்ட்டாக இருப்பதனால, இவங்க யாருமே இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட, ஒப்பந்தக்காரர்கள்ட்ட பணம் கேட்பது கிடையாது. பட் உங்களுக்கே தெரியும், தெரியும் ஒருவேளை நீங்கள் கொடுக்கலன்னா சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், ஒரு ஒப்பந்தக்காரர் இருக்கார், ஒரு வெண்டர், இவர் வந்து இப்போ பணம் தரலை. இப்போ போன ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும்? அதிகாரிக்கு 4 கோடி ரூபா கொடுக்கணும். 7 கோடி ரூபா அமைச்சர் கொடுக்கணும். ஸோ 7 நாளும் 11%. போன ஆட்சியில் 13 வரைக்கும் போயிருக்கு, 11 வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அதிகாரி கொடுக்க வேண்டிய 4% அதிகாரி வந்து சொல்லிட்டாரு, உங்களால் கொடுக்குறது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 1% கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த வெண்டார் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுது, எவனோ பெட்டிஷனை போட்டுறான், நம்மளே போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெண்டார் என்ன பண்ணுவார், இந்த அதிகாரி என்ன பண்ணுவார், சார் என்ன சார் இப்படி போட்டுட்ருக்காரு சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் இப்படி சார், நீங்கள் என்ன எனக்கு தான் பண்ணீங்களா, 1% கொடுத்தீங்க, நீங்கள் தானே 99 கோடி சம்பாதிச்சிங்க, 90 கோடி சம்பாதிச்சிங்க அப்படின்னு அதிகாரி கேட்பார். இப்போ 4% கொடுத்தா, சார் நீங்கள் கேட்டதை நான் கொடுத்தோம்ல சார், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எதுக்கு வம்புன்னு சொல்லி கடந்த முறை கொடுத்ததே கொடுத்துட்றாங்க. அதே தான் நடக்குது. நோ கரப்ஷன், நோ கவர்மெண்ட், நோ பார்ட்டி ஃபண்டு, நோ. இதான் மாற்றம். நான் வாங்க மாட்டேன், ஆனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். நான் சார் நம்ம ஆட்சியை பொறுத்தவரை நோ கரப்ஷன் சார், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார், உங்களுக்கு தெரியாது சார், எப்போதும் நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணாமல் எங்கே போயிடுவீங்க, அடுத்த முறை வரணும்ல. இது மாதிரியான ஒரு அப்ரோச் இந்த ஆட்சியில் தான். அவங்க கேட்டதை கொடுக்கணும், இவங்க கொடுக்குறத கொடுங்க, ஆனால் எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும். அது மாதிரி வசூல் வேட்டை தமிழ்நாடு முழுமைக்கு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு வாய்மொழி செய்தியாவோ ஒரு ஆதாரம் இருந்தால் கொடுப்பாங்க. ஆதாரத்தை வச்சுக்கிட்டா திருடுவான், ஆனால் ஆதாரத்தோடையும் திருடுவான், ஆதாரம் கிடைச்சிடக்கூடாதுன்னு திருடுவான், அதுலேயும் ஆதாரம் உருவாகும்ல. அது இந்த பட்ஜெட்டுக்காக தான் பல பேர் காத்திருக்காங்க. இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் போடப்படும். இப்போ பள்ளிக்கல்வித்துறை 43,000 கோடி ஒதுக்கியிருக்காங்கல்ல, 43,000 கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு எதுக்கு? இப்போ கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் 43,000 கோடி ஒதுக்குனாங்க. அந்த 43,000 கோடி ஒதுக்கி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கேள்விக்குறியாக இருக்குல்ல. அதே போல் இந்த பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட்டுக்கு ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இந்த சொன்னீங்களா, சூப்பர் ஸ்கூலு, சூப்பர் கேம்பஸ்ஸு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து ஒரு 1000 கோடி 500 கோடி அந்த மாதிரிலாம் ஒதுக்கிறாங்க. இதெல்லாம் டோட்டலாக கூட்டினா 43,000 கோடி வராது. சம்பளம் இது எல்லாமே இருக்குது, சம்பளம் எல்லாத்தையும் அதெல்லாம் சேர்க்க போகிறாங்க. 43,000 கோடியை வைத்து ஒரு ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஓராண்டில் தெரிஞ்சிடும்ல. அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே 43,000 கோடி என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து தார்பாய் வாங்குறதுக்கு 10 கோடி ரூபா அந்த அரசு ஒதுக்குது. 46,500 தார்பாய். ஒரு தார்பாய் அப்படி கணக்கு பண்ணும்போது 2,500 கிட்ட வருது நெருக்கி. இந்த 2,500 ரூபாய்க்கு தார்பாய் வாங்கி 46,000 தார்பாய்களை வாங்கி தற்காலிகமாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை மூடி வைக்கக்கூடிய இதில் ஈடுபட போகிறாங்கன்றாங்க. தார்பாயை வச்சு நெல்லை மூடுறது தற்காலிகம், மாற்றுக்கருத்து இல்லை. 1 மாத கால இடைவெளியில், இப்போ மழை பெய்யுது, அந்த 1 மாத கால இடைவெளியில் குறைந்தபட்சம் டென்ட்டுகளை உருவாக்க முடியும். அதாவது பெர்மனண்ட் டெம்பரவரி டென்ட்டு. அதுக்கு பெரிய பொருட்செலவு ஆக போகிறதில்ல. இப்போ இப்படி ஒரு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க.
மொத்தமாக விவசாயத்துக்கு இன்னொரு 50 கோடி இல்லை ஒரு 100 கோடியை ஒதுக்க முடியாதா? அப்படி ஒதுக்குனா டெம்பரவரி டென்ட்டை வந்து 6 மாதம் 1 வருஷம் இருக்கிற மாதிரி இப்போ ஜெர்மன் டென்ட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரியான நிறைய டென்ட் இப்போ வந்துருச்சு, நவீன டென்ட். டக்குன்னு போட்டலாம். ஒரு 10 நாளில் பண்ணக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு வாரத்தை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அழகாக பண்ணி தருவாங்க. இப்போ இந்த டெண்டரை கொடுத்து இந்த தார்பாயை மேனுஃபேக்சரிங் பண்ணணும். 46,500 தார்பாய் ஒருத்தர் ரெடியாக வச்சுருப்பானா? தயாரித்து தான் வரணும். அந்த தயாரிக்கிற காலத்துக்குள்ளே டென்ட்டு வந்து ரெடியாக இருக்கும். சீட்டு தானே அது உங்களுக்கு உடனடியாக போடலாம். ஆனால் அதை போட மாட்டோம். 46,500 தார்பாயை வாங்கலாம். இந்த தார்பாய் எல்லா காலத்துக்கும் இருக்குமா? எத்தனை காலத்துக்கு இருக்கும்? 2 வருஷம் 3 வருஷம் தாங்கம்மா தார்பாய். அதுக்கப்புறம் அது ஒன்றும். ஆனால் டென்ட்டு நீங்கள் டெம்பரரியாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சீட்டு போடுறாங்க, ஹாஸ்பிட்டல் சீட்டோ அந்த மாதிரி நிறைய ஸ்டீல் சீட்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் கேரண்டி. நான் சொல்கிற ஜெர்மன் டென்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 15லேருந்து 20 வருடம் அதுக்கு வந்து லைஃப் டைம் கொடுக்குறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. 20 வருஷத்தில் நீங்கள் அதுக்குள்ளே சிறந்த கட்டடங்களே கட்டிடலாம். இப்போ ஒரு வருஷம், அடுத்த ஒரு வருஷம் கட்டடம் கட்ட போகிறேன். இதுதான் தீர்வு. ஆனால் இப்போ மழை வந்துடும் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே வாங்குறாங்களான்னு பார்ப்போம். மழைக்கு நீங்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தளிப்பில் ஒரு மூட்டை நனையக்கூடாது. 46,500 தார்பாயை போட்டு மூடணும். ஒரு மூட்டை நனைஞ்சாலும் அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போ இந்த டாஸ்மாக் துறையோட அமைச்சர் மட்டும்தான் பார்த்தோன்னா ரொம்ப தீவிரமாக செயல்படுறார். இருக்கிற துறைகள்லேயே தன்னுடைய துறையை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு தினசரி அதில். ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா பத்திரிகையாளர் வந்து 4,500 கடைன்ட்டார். டக்குன்னு ஒரு இடைமறிச்சு 4,048 அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் செய்கிறவர் இந்த மதுக்கடைகளை, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடைகளை மூடுறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. குறிப்பாக நம்ம இந்த 955 சாலிகிராமம்ல அருணாச்சல ரோட்டில் இருக்க கடை, இதையெல்லாம் மூடுறதுக்கான எந்த அந்த 717 கடைகள்லேயே எந்த கடைகள் மூடப்பட்டுச்சு, எந்த கடைகள் மூடப்படலை அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் தமிழக அரசால் அறிவிக்கப்படலை. அப்படி மூடப்பட்ட கடைகளிலே பல கடைகள் திறக்கப்பட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது. படலங்களில் டாஸ்மாக் கடையை மூடிட்டு நவீன பார் திறந்திருக்காங்க. இது அதாவது ஒரு அரசு ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. போதைப் பொருளுக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் வந்து 3 கிலோமீட்டர் வந்து மராத்தான்லாம் ஓடுறாரு. அப்போ டாஸ்மாகை வந்து நவீனப்படுத்துவதும், வெளிநாட்டு சரக்குகளை உள்ளே கொண்டு வர்றதும், அப்புறம் வந்து வீட்டிலே கிடைக்கிறதுக்கு வழி செய்வதும், QR கோடை வச்சு ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்கிறதும், எப்படி நீங்கள் வந்து ட்ரக்ஸை விட முடியும்? எப்படி வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுக்க முடியும்? சரி, இன்றைக்கி நைட்டு QR கோடில் ஆன் பண்ணி ஆன்லைனில் சாப்பிட்றவன் காலையில் இருந்துச்சு ஓட முடியுமா? அப்புறம் எப்படியா ஸ்போர்ட்ஸ் எடுப்பாவன்? நீ கையில் நீ போதையை வச்சுக்கிட்டு நான் அபினை ஒழிப்பேன், ஹெராயினை ஒழிப்பேன், இல்லை உதை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன்னா ஏதாவது சாதி ஒழியணும். என் சாதி தவிர எல்லா சாதியும் ஒழியணும். மதம் இருக்கக்கூடாது, என் மதம் தவிர எல்லா மதம் இருக்கக்கூடாது. போதை ஒழியணும், கஞ்சா அபின் ஒழியணும், சாராய கடை நான் வச்சுருப்பேன். அது மாதிரி தானே இது. அதே மென்டாலிட்டி. சாதி மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய சில போலிவாதிகள் எப்படி பேசுவாங்களோ அப்படித்தான் இவர் போலி போதை ஒரு ஒழிப்பாளர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். யார்? இந்த விக்னேஷோ அவருடைய தலைவரையும். அடுத்ததா பிரபல ஊடகவியலாளர் திரு நக்கீரன் கோபால் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதா செய்திகள் வந்து அதோட பின்னணி தகவல் என்ன? எங்கள் தேசம் அப்படிங்கிற வலையொலிக்கு நக்கீரன் கோபால் அவர் ஒரு காணொலி செவிஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து கரூர் கூட்டு நெருக்கடி மரணம் தொடர்பாக அவர் பேசுகிறார். அதில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒன்று பேசியிருக்காரு. ஆமாம், கரூர் கூட்டு நெருக்கடி மரத்தில் ஷூட்டிங் பண்ணாங்க தானே. புதிய தலைமுறை ஷூட்டிங் பண்ணாங்க, பாலிமர் ஷூட்டிங் பண்ணாங்க, நியூஸ் 18 ஷூட்டிங் பண்ணாங்க. ஷூட் பண்ணாமல் எப்படி பதிவு செய்ய முடியும்? ட்ரோன் கிராமாக்கரில் ஷூட் பண்ணாங்க, நிறைய ட்ரோன் வந்து. ஆமாம், இது அது தேர்தலுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்துக்கு ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னார். அது இவர் இயக்குனர், அவர் யார்? வினோத். அவர் மறுத்துருக்காரு. அப்பெல்லாம் இல்லைங்க, நான் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. நான் அங்கே இல்லை அப்படின்ட்டு நான் அவர் அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் மறுத்துட்டாரு. ஜனநாயகன் படத்துக்கு ஷூட் பண்ணல. ஆனால் ஷூட் பண்ணது உண்மை. ஷூட் பண்ணாமல் எப்படிங்க வந்து இவ்வளோ கிளிப்பிங்ஸ் வரும்? எல்லாரும் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமே ஷூட் பண்ணியிருக்கு. தமிழக வெற்றிகளும் ஷூட் பண்ணி தான் அவங்க லைவ்ல தமிழக வெற்றிகளும் லைவ் பேஜில் போயிட்டு இருக்கல வீடியோ. அவர் வேன்லேயே கேமரா வச்சு ஷூட் தானே போயிட்டு இருந்துச்சு. CCTV கேமரா வச்சு பண்ணியிருக்காங்க. அதை அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ அப்படி சொல்லிட்டாரு, ஜனநாயகன் படத்துக்காக அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் மீது அவரை கூப்பிட்டு விளக்க தானே கேட்கணும். எப்படி சொன்னீங்க, எந்த ஆதார அடிப்படையில் சொன்னீங்க? உடனடியாக வழக்கு. அதாவது யார் என்ன பேசினாலும் நான் வந்து அவர்களை வசவாளர்கள் வாழ்க வாழ்க வசவாளர்கள் என்று அண்ணாதுரை பாணியில் சொல்வேன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொன்னாங்க. திருச்சி கிழக்கில் பேசும்போதும், திருச்சி ஜோசப் காலேஜில் பேசும்போதும்
என்னை பற்றி விமர்சனங்கள் விமர்சித்து கொண்டே இருங்கள், நீங்கள் தான் என்னுடைய எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னாங்க. சொன்னாரா? ஒவ்வொரு முறையும் என்னை பற்றி எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருங்கள் அப்படின்னு எல்லா மேடைகளையுமே தொடர்ச்சியாக பேசினார். ஆனால் இப்போ எதிர்த்து குரல் கொடுத்த அத்தனை பேர் மீதும் ஏதாவது ஒன்றுக்காக வழக்கு பதிவு செய்யப்படுது. கிரண் கோபால், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், உதயநிதி ஸ்டாலின், மார்க்கண்டேயன், திமுக வட்டாரங்களில் உள்ள ஆட்கள் அடுத்தடுத்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், சமூக வலைதளத்தில் இனிமேல் பெண்களை பற்றி பேசினாலே உங்களை தூக்குவோம். யார்? ஆதவர்ஜுனா. தாராளமாக தூக்குங்க. பெண்களை பற்றி இழிவுபடுத்தினால் சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தினால் தூக்குவேன்றாரு. நான் புகார் கொடுத்து 1 வாரம் ஆகுது. என்னுடைய மனைவியை பற்றி, அண்ணன் சீமானுடைய தாயாரை பற்றி திருச்சி வேலுச்சாமியும் அந்த தமிழா பாண்டியனும் 2 பேரும் சேர்ந்து மிக அவதூறாக ஆபாசமான வார்த்தைகளில் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. திருச்சி மாநகர ஆணையர்கிட்டையும், சென்னை மாநகர ஆணையர்கிட்டையும், சென்னை டிஜிபிக்கிட்டையும் புகார் அளிச்சிருக்கிறோம். புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆதவர்ஜுனா சொல்வது எந்த பெண்ணுக்கு? அப்போ தாவேக்காவை சார்ந்த பெண்ணை பேசினா மட்டும்தான் நடவடிக்கை பாயும்னா தாவேக்கா எந்த மாதிரியான ஆட்சியை நடத்துகிறது? உங்கள் கட்சி தாவேக்கா கட்சிக்காரனுக்கு இருக்கலாம், உங்களை ஆட்சி எல்லாத்துக்கும் தானே. கட்சி தாவேக்காரனுக்கானது, ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. ஆட்சியும் தாவேக்கானதா? அப்போ பெண் என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பெண்மை தான் இருக்குது, ஒரே மாதிரியான கண்ணியம் தான் இருக்குது, ஒரே மாதிரியான ஒழுக்கம் தான் இருக்குது. இந்த பெண்ணை பேசக்கூடாது, அந்த பெண்ணை பேசலாம். நான் தாவேக்கா பெண்ணை பேசக்கூடாது, திமுக பெண்ணை பேசலாம். தாவேக்கா பெண்ணை பேசக்கூடாது, நாம் தமிழர் பெண்ணை பேசலாம். தாவேக்கா பெண்ணை பேசக்கூடாது, அதிமுக பெண்ணை பேசலாம். அப்படின்னா எந்த மாதிரி இது? தாவேக்காக வாக்கு செலுத்திய மட்டும்தான் தமிழ்நாட்டு வாக்காளர்களா? அவங்க மட்டும் தான் வரி செலுத்துகிறாங்களா? அவங்க மட்டும் தான் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்களா? அவங்க மட்டும் தான் ஆட்சி நடத்தல, பட்ஜெட் அவங்களுக்கானது மட்டும்தானா? எல்லாருக்குமானது தானே. எல்லாருக்குமான அரசு, சமத்துவம், சமூக நீதி, மதசார்பற்ற சமூக நீதி. 8 கோடி மக்கள்லையும் இருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் இருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காருன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பெண் இருக்கார்ல, அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ளே விஜய் பாதுகாக்கணும்ல. உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் நண்பன் அப்படின்றீங்க. இந்த ஆட்சியில் மிக மட்டமாக உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறான், அவனை தான் நீங்கள் கைது பண்ணணும். விர்ச்சுவல் வாரியர்ஸுங்க பேர் நீங்கள் சாதாரணமாக எடுங்க. கமெண்ட்ஸில் வந்து பார்த்தா தெரியும். சாதாரணமாக என்னுடைய கமெண்ட்ஸில் என்னுடைய பதிவுக்கும் என் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் விஜய் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன்னா அவரை கேள்வி கேட்குறோம். அவரை அவதூறு படத்தில் அவரை கேள்வி கட்டல அவதூறு. அதனால கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நார்மல் காலில் அழைக்குது. அழைச்சி எடுத்த உடனே கெட்ட வார்த்தை. இப்போ நான் பேசுகிறேன், என்ன பண்ணுவாங்க? பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி பார்த்தீங்களா சாட்டை துறைமுகம் எப்படி பேசுகிறாரு பாருங்கள், ஒரு பொண்ணுக்கிட்டமாங்க. அந்த பொண்ணு பேசுகிறத விட்டுருவாங்க. இப்படி தான் மஞ்சப்பொடி ஆடியோ வந்துச்சு. அவன் என்னையை திட்டுறான், நான் திருப்பி திட்டுறேன். அவன் திட்டுறதை கட் பண்ணிட்டான், நான் திட்டுறதை வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு இது. இது போல் தொடர்ச்சியாக இது போல் வந்து நம்ம அதனால இப்போ நம்ம பேசுகிறது கிடையாது. அதுவும் 2018 காலகட்டத்தில் அன்றைக்கி நம்ம யாரும் கிடையாது, நத்திங்காக இருந்தோம். அன்றைக்கி பேசணும். இன்றைக்கி ஒரு ஊடகத்தை தெரிந்த முகமாக இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு பேசுவதற்கு நார்மலாக எடுக்க மாட்டேன். தொடர்ச்சியாக அடித்தாங்க, சரி யாரோ எமர்ஜென்சி போல் அப்படின்னு எடுத்த உடனே கெட்ட வார்த்தை. அதில் வாட்ஸ்அப்பில் இது வர செய்தி டெக்ஸ்ட்டாக போடுது. அந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுங்கன்னு கேட்டால், என் தலைவரை வந்து தப்பாக பேசிட்டாரு, என்னம்மா பேசினா அதுக்கான விளக்கம் கொடுக்காம இல்லை. சரி நாங்கள் புகார் கொடுக்குறோன்னு, அண்ணா ப்ளீஸ்ண்ணா புகார்லாம் கொடுத்துறாதீங்கண்ணா. உங்கள் தலைவரை தப்பாக பேசுனா என்ன பேசுனேன்? கேள்வி தானே கேட்குறோம், கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் சொன்னால் பிடிச்சி போச்சு. பதில் சொன்னால் திருப்பி அடுத்த கேள்வி கேட்க போகிறோம். அவ்வளோதான். இருந்துட்டு ஆபாச வார்த்தையை டைப் பண்ணி அனுப்பிச்சு இது மாதிரி இன்ஸ்டாகிராமை திறந்தா, இன்ஸ்டாகிராம் மெசேஜில் அனுப்பிச்சிட்டா கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, இன்னைக்கு புகார் வச்சு எடுக்க மாட்டான். இந்த பதிவு எத்தனை வருஷம்னாலும் பதிவு தானே, அது ரிஜிஸ்டர்டு. அது வந்து இதை புகாரை அளிக்க முடியாதா? நேர்மையான காவல்துறை அதிகாரிகள், நேர்மையான நீதிபதி தமிழ்நாட்டில் இல்லையா? கொண்டு போய் கொடுத்தா வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும் பல பேருக்கு. அவ்வளவு இழிவாக எழுதுறான். அப்போ ஆதவர்ஜுனா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த கும்பலை தான் கட்டுப்படுத்தணும். நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு அப்படின்னா அவர் சொன்ன கருத்தில் உங்களுக்கு உடன்பாடுனா அவர் மீது நீங்கள் மாநஷ்ட வழக்கு போடுங்க. இல்லை தயாரிப்பாளரை வச்சு பேச சொல்லுங்க, ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் நடத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் வச்சு பேச சொல்லுங்க. உடனடியாக வழக்கு பதிவு செய்து அப்போ என்னென்னா இவங்க என்னென்னா காத்திருக்காங்க, எப்போ மாட்டுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. இதை திமுக செய்தது. திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் வந்தீங்க, பொய்யான வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி அதையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்று? ஜனநாயகத்தில் முதல் குரலே எதிர்குரல் தான். எதிர்குரல் இருந்தால் மட்டும்தான். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுறாங்க. நல்ல அறிவுரையாளர்களை சுற்றி வச்சுருந்தா, நல்ல ஆலோசகரை சுற்றி வச்சுருந்தா உதயநிதி ஸ்டாலினை போய் கைது பண்ணுவாங்களா?
திமுக காரங்களே நினச்சிருந்தா கூட உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ பெரிய எலிவேஷனை கொடுத்துருக்க முடியாது. ரோட் ஷோ, பிரம்மாண்ட ரோட் ஷோ. அவர் காலையில் 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு இரவு 10 மணி வரைக்கும் ஃபுல்லாக ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. எப்படிங்க அந்த கைதை பார்க்குறீங்க? காமெடியாக பார்க்குறேன்னு எவன் கொடுத்த ஐடியான்னு தெரில கைது பண்ணுறதுக்கு. அவர் பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் துண்டு சீட் வச்சு பேசுவார் உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு காலையில் இங்கே கூட்டு போனது மண்டலி தயாராகிட்டாப்ல இதுதான் பேசணும். அவர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அவர் சரளமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாப்பில். அதாவது எனக்கு இன்னொன்று என்ன நான் பார்க்குறேன்னா, தனக்கு ஆப்பரண்டாக ஒரு எதிரியை உருவாக்கி, ஒரு வலுவான எதிரியை உருவாக்கி, நானும் அவர் ஒன்று, திமுகவுக்கு நான் மட்டும்தான், எனக்கு திமுக மட்டும்தான் அப்படின்னு உருவாக்குறதுக்காகவே இந்த கைது செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இது ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக போயிடுச்சு இந்த கைது. காலையில் 9:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு 10 மணிக்கு எவனா கைது பண்ணுவானா? 1 மணி நேரம் நீதிமன்றம் கேட்காதது முதல்ல. அது எப்படியா நீ எஃப்ஐஆர் போட்டு எப்படி வந்து கைது பண்ண? தஞ்சாவூர்லேருந்து உடனே எப்படி வந்த சேட்டர்பேட்டில் வந்து யாரும் கேட்பான்ல. முதல்ல 7 ஆண்டுகளுக்கு கீழே உள்ள தண்டனைகளுக்கு கைது செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றமாக தெளிவாக வரையறை இருக்குது. பேசுறதுக்கு இந்த மாதிரி மேடையில் பேசுறதுக்கு, வலையொலி வாயிலாக பேசுறதுக்கு, சமூக வலையில் பதிவுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனையே இந்தியாவில் கிடையாது, உலகத்திலே கிடையாது, இந்தியாவில் கிடையாது. 7 ஆண்டுகள் உள்ளதான். இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல 41 இயர்ஸ் சம்மன். இப்போ நம்மளை வந்து திமுக ஆட்சியில் கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி நீதிமன்றம் கொண்டு போகிறாங்க. ஏன் நீ விடுவிச்சாங்க? முதல்ல நீ அவர் ரிமாண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அதை நீ கடைபிடிக்கலை, ரிமாண்ட் ரிஜெக்டடுங்கிறான் அப்படின்னு நீதியரசர் சொல்கிறாங்க. ரிமாண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த மேடையில் பேசிட்டாரு, சரி மேடையில் பேசுறதுக்கு விசாரணைக்கு 41 இயர்ஸ் சம்மனை வாங்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனில் போய் ஏன் இப்படி பேசுனீங்க, சரி அப்பா பேர் அம்மா பேர் எல்லாத்தையும் எழுதிட்டு ஏன் பேசுனீங்க, விளக்கம், இந்த விளக்கம் சரியாக வரல அப்படி இல்லைன்னா திருப்பி அடுத்த விசாரணை, விளக்கம் சரியா இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. சார் விளக்கம் சரியா இல்லை, அவர் உள்நோக்கத்தோட பேசியிருக்காரு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லும் கைது பண்ணுங்க. அந்த விளக்கத்தை படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு விளக்கம் நமக்கு கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விளக்கத்திலேயே நம்ம உள்நோக்கத்தோடு பேசுகிறது தெரிய வருது அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அப்புறம் நான் முதல் முறை சம்மன் கொடுத்து போகலை, 3 முறை சம்மன் அனுப்பலாம், 3 சம்மனுக்கும் போகல 4வது முறை சம்மன் அனுப்பலாம். 4வது சம்மனுக்கும் போகலன்னா தான் 3 முறை சம்மன் அனுப்பணும், 4வது சம்மன் அனுப்பிச்சிட்டோம், அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு, அதனால் வெளியே இருந்தால் சாட்சிகளை கலைச்சிருவார், மீண்டும் மீண்டும் பேசுவார், அப்போனால நீதிமன்ற காவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் கேட்டு திருப்பி தான் கைது பண்ணி வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் கூட தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதிகாரிகளோ இல்லை ஆலோசகர்களோ, இல்லை நீங்கள் போய் கைது பண்ணுங்கள் என்ன வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்று முதலமைச்சரோ சொன்னதின் அடிப்படையில் இந்த கைது நடந்துக்கிறது ஒரு அப்பட்டமான ஃப்ளாப்பு மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் அப்பட்டமான ஃப்ளாப் மட்டும் இல்லாமல் தாவேக்காக மிக மோசமான கெட்ட பெயரை இது உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த ஆட்சி என்ன வந்து தொடர்ந்துக்கெல்லாம் கைது பண்ணுறாரு? எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு இணையான ஒரு போஸ்டிங், ஒரு அமைச்சருக்கு இணையான போஸ்டிங் தானே. ஒரு அமைச்சரை போய் டக்குன்னு தூக்கிட முடியுமா, கைது பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்கள் இடி வழக்கில் ரொம்ப இதாக தான் போய் செந்தில் பாலாஜி வந்து கேபினட் மினிஸ்டர் கை வைக்கிறாங்க. சாதாரணமாக அதை போய் பண்ணிட முடியாது, அது ஈடினால பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறையோட சாதாரணமாக பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரை தமிழ்நாட்டில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதியை கைது பண்ணுறாங்க. இதை போய் சொல்லிட்டாங்களே, நீங்கள் ஒரு ஆண் ஜெயலலிதா, அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆண் ஜெயலலிதாவாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதிரடியாக கைது பண்ணுறது, அதிகாலையில் கைது செய்வது, பாரபட்சம் இல்லாமல் கைது செய்வது, யாராக இருந்தாலும் கைது செய்வது, தூக்குங்க. ஏற்கனவே அனிதா ராஜா கைது பண்ணி நீதிமன்றத்தில் அவமானப்பட்டாங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி நீதிமன்றத்தில் அவமானப்பட்டிருக்காங்க. அப்படித்தான் தொடர்ச்சியாக இவர்களை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு நீதிமன்றம் தலையில் கொட்ட வச்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு. கரூர் விவகாரத்தில் போய் உயர்நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டாங்க, இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அசிங்கப்பட போகிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அசிங்கப்படுது அரசு. ஏன்னா நீதிமன்றத்தில் எப்படி நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற எந்த புரிதலும் தாவேக்காக்கு இல்லை என்பதைத்தான் இந்த மாதிரியான கைதுகளும் வழக்குகளும் காட்டுது. அடுத்ததாக சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. உண்மையாகவே அது மாதிரிலாம் நடந்திருக்கா? நீதியரசர்கள் CV கார்த்திகேயன், R சக்திவேல் அப்படிங்கிற 2 பேருடைய அமர்வில் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் ஒரு 2 கிராமங்களை சேர்ந்த மக்கள் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு புகார் அளிக்கிறார். ஒரு சமூக ஆர்வம், அவர் பொதுநல வழக்காக போடுறார். இந்த மாதிரி இங்கே ஆற்றில், அதாவது ஆற்றுப்படுகை பக்கத்தில் சட்டவிரோதமாக மணல் குவாரி, அந்த இந்த வண்டல் மண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டல் மண், கிராவல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பண்ணுறாங்க. இதற்கு வந்து முதல்ல 2 கோடி ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கிறாங்க.
ஒரு வார காலத்திற்குள்ளே மதுரை மாவட்ட கனிமவள இணை இயக்குனர் போய் ஆய்வு பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாரு. கனிமவள இயக்குனரும் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டு சமர்ப்பிக்க போகிறாங்க. அதில் இந்த மாதிரியான முறைகேடாக இந்த மணல் குவாரி நடைபெற்றது தெரிய வருது. ஒரு இல்லீகல் மைன்ஸு. உடனடியாக இப்போது முதல்ல 2 கோடி நியமிச்சிருந்தாங்க, இப்போ அதை 3 கோடியாக மாற்றி 3 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த மேலூர் பக்கத்தில் முறைகேடாக இந்த மணல் மற்றும் கல்குவாரி, கல்குவாரியும் இருக்குது, மணல் குவாரியும் இருக்குது, இந்த வண்டல் மண் குவாரியும் இருக்குது, நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்குது. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் பொதுநல வழக்கு போட்டு நீதிமன்றம் கண்டித்து இந்த குவாரி மூடப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க மூடதாக சொன்னாங்கள்ல 67 குவாரி, அதில் பல குவாரிகள் திறந்துருக்குது. சொக்கநாதம்பட்டி, கருவேலம்பட்டிங்கிற பகுதி, மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதி. இந்த குவாரியை மூடிட்டதா அமைச்சர் ட்ரோன் பிரபுன்னு சொன்னார், இந்த குவாரியை மூடிட்டதா ஜேட்ஜிபிடி குமார்னு சொன்னார். 2 பேருமே சொன்னாங்க. அதுவும் ஜேட்ஜிபிடி குமார் அங்கே போய் நின்று மேடை போட்டு பேசினார், இந்த குவாரியை நீங்கள் சொன்னது போலவே மூடிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கு நான் சொல்கிறது இப்போ ஜஸ்ட் நவ் இந்த குவாரியினுடைய புகைப்படத்தை அந்த ஊருக்காரங்க எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எது இந்த கோபாரி? கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த குவாரியில், அந்த குவாரியோட உரிமையாளர். என் தரத்துல இருந்து இறங்கி பேசுறேன் உங்ககிட்ட. ஒரு போலீஸ் கூட உன்னை ஒன்றும் சொல்லடா. அவன் 1 நிமிஷம் ஃபோன் பண்ண, 3 எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், 10 போலீஸ். எதுக்கு வரேன்னா, என்ன இதுக்கு அப்புறம் பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே சிக்கட்டுங்க அப்படின்றேன். என்ன ஒரு 3 எஸ்ஐ வந்தா என்ன ஆகும்? இல்ல நேற்று நானே இல்ல நீ பேசுனத சொல்லு. அவன்கிட்ட வியோவுக்கு அடிக்கிறான், அவன் வியோ பிரச்சனை வந்து பாருங்க. உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நீ எதுக்கு தலையிடுற? கேஸ்ன்றதப்ப எல்லாருமேலையும் சேர்த்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒண்ணும் இல்ல. திருட்டு கேஸ் கொடுத்ததுதான் கஷ்டம். பாலாஜி கொஞ்சம் புரிஞ்சுக்க, அது வெளியே உள்ள போகாம முன்னாடி வந்து குவாரியை போய் பார்வையிட போயிருக்காப்புல. குவாரியை போய் ஒரு குவாரி பார்வையிடனா குவாரியில் வந்து செயல்படுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒருத்தர் போகிறாரு. ஏதோ ஒரு கட்சியாக கூட இருக்கட்டும், போகிறாரு. அவர் மேலே திருட்டு வேலை கொடுத்துட்றாங்க. குவாரியில் வந்து திருட வந்தான்னு குவாரி இழுத்து மூடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. மூடின குவாரியில் என்ன குவாரில் திருட முடியும்? மூணு குரலில் எப்படி உள்ள ஆள்புறம் இருக்குது? அப்போ இந்த குவாரி முறைகேடாக செயல்பட்டு இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அங்கே போய் ஒருத்தன் வீடியோ போட்டான், சாட்டை துறைமுருகன் பொய் சொல்லி விட்டார், இங்கே பாருங்கள் இந்த குவாரி செயல்படவே இல்லை அப்படின்னு. ஏறு குவாரி மேனேஜரு, குவாரியோட வேலை பார்க்குற ஆள், கல் உடைக்கிறவன் எல்லாத்தையும் கூட்டு வந்து வீடியோ. தினமும் குவாரியில் வண்டி போய்கிட்டு இருக்கு. அது பாக்ஸர் சும்மா பார்த்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தினமும் 3 குவாரிக்கு எதியாக வண்டி போகிறது. 3 குவாரிக்குள்ள உள்ள ஆள் நினச்சிருங்க, ஸ்டெர்லைட் ஆலையை மூடி வச்சுட்டு உள்ளே உட்காந்து செப்புன்ட்டாங்கல்ல, அது மாதிரி நாங்கள் வந்து பராமரிப்பு பணிக்காக கொஞ்சம் ஆலையை நடத்திக்கிறோம், நீ ஒன்றுத்தையும் பிடுங்க வேண்டாம், ஓரமாக போட்டுச்சு நீதிமன்றம். அது மாதிரி இந்த குவாரியை நடத்திட்டு இருக்காங்க. நீதியரசர்கள் வந்து ஃபைன் போட்டது சரி, அபராதம் வித்தது சரி. அப்படி போடும்போது தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் கோடிக்கு போடணும். ஏன்னா பல 100 குவாரிகள் இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக ஒரு ஆவணமாகவே பண்ண வேண்டியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க எந்த குவாரியெல்லாம் இல்லீகலாக அனுமதி இல்லாமல் செயல்படுகிறதுங்கிறத ஒரு பெரிய ஆய்வுக்கே உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி அது. அடுத்ததாக ஒரு 13 வயது சிறுவன் வந்து அவங்க அம்மா வந்து படிக்கலைன்னு சொல்லி திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே மாய்த்துக்கிட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. இல்லை, இந்த செய்தியை வந்து நான் அது கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சம்பந்தப்பட்ட நிலவுமொழி செந்தாமரை வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் அவருடைய மனைவி, அவங்க வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போதும் அவங்க வந்து விவாகரத்து வந்து நீதிமன்றத்தில் இன்னும் வழங்கப்படலை. இவர் திருமணம் ஆகாதவர்னு சொன்னாலும் கூட அவருடைய மனைவி, முதல் மனைவின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவங்க தான் மனைவி, ஆக்சுவலாக லீகலாக அவங்க தான் மனைவி. அவங்களுடைய ஒரே பையன் நிலவுமொழி செந்தாமரை எனக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, என்னுடைய ஃபாக்ஸ்கான் வழக்கில் நான் நீதிமன்றத்திலேருந்து வெளியே சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு இதே வழக்கில் வந்து வளர்மதி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்க சமூக ஆர்வலர், அவங்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த வளர்மதிக்கு வந்து இவங்க தான் வழக்கறிஞர், யார் செந்தாமரை, நிலவுமொழி செந்தாமரை தான் வழக்கறிஞர். அப்போ நான் வெளியே வந்த பிறகு எனக்கு தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி இந்த வழக்கு அவங்க வழக்கை குவாஷ் ஆயிடுச்சு, வழக்கை வந்து நீதிமன்றத்தை ரத்து பண்ண வச்சுட்டாங்க. அப்போ என்னுடைய வழக்கையும் வந்து
ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனாங்க. சரி நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பிலாம் அனுப்புறேன்னு சொன்னால் அப்புறம் அது பண்ணலை. அப்போ பரிச்சயம் பேசுவாங்க. அது அவங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சி நான் சமூக வலைதளங்களை பார்த்துருக்குறேன். அதுக்கு முன்னாடியும் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆக்டிவான ஒரு பெண்ணு, சமூக ஆர்வம் கொண்ட பொது விஷயங்களுக்கு பேசக்கூடிய ஒரு பெண்ணு, ஒரு போல்டான பெண்ணுன்னு சொல்லலாம். நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய அனுபவித்த ஒரு பெண்ணு, ஒரு இண்டிபெண்ட்டாக கஷ்டப்பட்டு அந்த பையன் மட்டுமே வாழ்க்கை, தியோ அப்படிங்கிற அந்த பையன் மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு பெண்ணு. அந்த பெண் வந்து பேசி இந்த பையன் வந்து மன உளைச்சல் ஆயிருப்பானா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. அவன் வந்து அவங்க பாட்டி வீட்டில் மரக்காணத்தில் அந்த பையன் இருந்திருக்கான், 13 பையன், நல்ல அழகான லட்சணமான பையனாக இருக்கிறான், 8ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த பையன் இந்த இந்த இவங்க வந்து சரியாக படிக்கலன்னு ஏதோ திட்டியதால் அவன் மனம் உடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னொன்று ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாக வளர்ந்தால் கூட அவன் வந்து அந்த பையனை தெரிந்தவர்கள் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய எழுதுகிறாங்க. அவனுமே போல்டான பையன்தான், ஒரு துணிச்சலான பையன்தான், அவனுக்கு ஒரு வைராக்கியமான பையன்தான், நல்ல பையன். ஆனால் தனிமை வந்து அவனை வந்து எல்லாருக்கும் அந்த 13 வயசு 15 பருவத்தில் இருக்கக்கூடிய தனிமை அவனை வாட்டி கொண்டு இருந்தது அப்படிங்கிறத எல்லோரும் எழுதுகிறாங்க. இது சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்டதுனாலேயே நம்ம பேசுகிறோம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. நேற்று காலையில் 9:30 மணிக்கு அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. காலையிலேயே இவங்க சென்னையில் தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அங்கே வீட்டில் மரக்காணத்தில் வீட்டுக்கு பின்னாடி அவன் தன் உயிரை மாய்த்துக்கிறான். இந்த செய்தி சம்மந்தப்பட்ட அவங்க சங்கருக்கு போயிருக்கு. ஒரு தகப்பனாக நான் ஏற்பது இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்தான். போகிறதும் போகாமல் இருப்பதும் தனிப்பட்ட விருப்பம்தான். ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நியாயத்தையும் பேசக்கூடிய நீங்கள் ஒரு தகப்பனாக என்ன சிக்கல் வந்தாலும் என் மகனுடைய இறுதிச் சடங்கு நான் போய் நிற்கிறேன்னு சொல்கிறது ஒரு அறம் இல்லையே? இந்த கேள்வி மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். போய் நிற்கணும்ல. அதிலிருந்து சரியாக எல்லாரும் பதிவு போட்டு முடித்த பிறகு மதியத்திற்கு எங்கள் அம்மா அவனை பார்த்து கொள்வார் நன்றின்னு போடவில்லை. யாருக்கு நன்றி? நீ என்ன மாதிரியான மனநிலை கொண்டவன்? முதல்ல நீ சமூகத்தினுடைய ஒழுங்கு பற்றி பேசுகிற, அதிகாரிகளின் ஒழுங்க, அமைச்சர்களின் ஒழுங்க, முதலமைச்சரின் ஒழுங்க, நாடு இப்படி இருக்கணும், அமைச்சர்கள் இப்படி இருக்கணும், ஆட்சி இப்படி இருக்கணும் பேசுகிற ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் முதல்ல உனக்கு தெரியல. தனி மனிதன் எப்படி இருக்கணும்? நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட இதை குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் பேசவே வரல. நீங்கள் வந்து நீங்கள் நிலவுமொழி கூட இருங்கும் போது அது உங்களோட விருப்பம். 2 இண்டிவிஜுவலுக்குள்ளே சண்டை இருக்கலாம். ஆனால் அவனை மகன்னு கிளைம் பண்ணுறீங்க, மகன் தான், அவனுக்கு ஆழ்ந்த இரங்கல்னு 1:30 மணிக்கு போடுறீங்க. 7 மணிக்கு நிகழ்ச்சியை நடத்தி இது போட்டு இல்லாமல் சிம்பத்தி கார்டு, விக்டிங் கார்டு ப்ளே பண்ணது போல் அங்கே அம்மா இறந்தோடனே அவங்க அம்மா வச்சு 4 வீடியோ, மகன் இறந்தோடனே மகன் இறப்பிலும் ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது இப்போ ஈவேராவுடைய மனைவி இறந்து போன போது ஒரே ஒரு துயரம் எனக்கு மிச்சம் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சுன்னு சொன்னாராம். ஏன்னா அவர் கடைசி காலத்தில் அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு ஈவேராவை சொல்லுவாங்க, அப்படி சொன்னதாக சொல்லுவாங்க அம்மாவோ மனைவி இறந்ததுக்கு. அதுபோல் இவர் மகன் இறந்தாலும் நாட்டுக்காக பெரிய இராணுவத்தில் நிற்கிறாரு. இவர் போய் வந்து அந்த துப்பாக்கி எடுக்கலன்னா அங்கே பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்குள்ளே வந்து 100 பேரை கொன்றோம், அதுக்காக இவர் எல்லைச்சாமியை நின்று காப்பாற்றுறாரு. நீ வீடியோ மசூர் போடலைன்னா யாருக்கிட்ட என்னடா கேட்டால் போகுது? பெத்த பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்காத ஒருத்தன் ஒரு பிஸ்கட்டு நீ வந்து உலக நியாயம் பேசி என்ன? இப்போ சவுக்கு சங்கர் இருக்கிற வசதிக்கு அவர் மகனை கொடைக்கானலில் ஊட்டியில் கான்வென்ட்டில் கொண்டு போய் படிக்க வைக்க முடியாதா? நல்ல செல்வ செழிப்பா அவனுக்கு நல்ல ஒரு இது கொடுத்து வாரம் அவனை சந்தித்து அவனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ அம்மா கூட இரு, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியாதா? இந்த செய்தி கேள்விப்பட்டு நான் போனால் உடஞ்சிருவேன், நான் போனால் அழுதுருவேன். அழு, அதை விட வேற என்ன இருக்குது? இப்போ பேரன்பை நீ அது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்திலும் அன்பை காட்டுவார். சில பேர் எப்படி தான்டா காட்டுவீங்க? நீங்கள் நன்றி போட்டு கார்டு போட்டு இந்த இது போட்டு இமேஜ் போட்டு உட்கார்ந்து கொண்டு நக்கல் நையாண்டியாக பேசிக்கொண்டு தான் நம்ம இந்த இதை நகர்த்த முடியும். அந்த மாலதிக்கு ஒரு குழந்தை இருந்து, நான் சொல்ல விரும்பலை, மாலதிக்கு ஒரு குழந்தை இருந்து மாலதி குழந்தை இப்படி இறந்து போனாலும் மாலதி உட்காந்து வீடியோவில் பேசிக்கொண்டிருப்பாரா? அப்படி பேசிக்கொண்டிருந்தால் அவள் உண்மையிலே பெண் தானா? முதல்ல நான் வந்து இது எமோஷ்னலாவோ இதை சொல்லலை, எமோஷ்னலாகவே வச்சுக்கோங்க. எமோஷ்னல் தாண்டி வேறு என்னையா இருக்குது தமிழ்நாட்டில்? எமோஷ்னல் தான் எல்லாமே. பிள்ளைக்கு உணர்ச்சி. அப்படி நீங்கள் ஜெயிலுக்கு போனால் எமோஷ்னல், மாலதியை வந்து கைது பண்ணால் எமோஷ்னல் வருது, நீங்கள் சிறைக்குள்ளே வதைப்பட்டால் எமோஷ்னல் வருது, நீங்கள் தொடர்ச்சியாக கைது போட்டால் எமோஷ்னல். நம்மளை அடித்தாங்க, மலத்தை ஊற்றுறது எமோஷ்னல் தானே? ஏன் வீட்டில் வந்து மலத்தை ஊற்றுனா என்ன? ஏன் மலத்தை ஊற்றுனா என்ன? உட்காந்து மலத்தோடு உட்காந்து வீடியோ பேச வேண்டியதானே?
நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க. சாணியை ஊற்றுனீங்கல்ல, சாணியோட உட்காந்து வீடியோ போட வேண்டியதானே, ஏன் போட முடியல உங்களால்? அப்போ மட்டும் எமோஷனல் கார்டு ப்ளே பண்ணீங்க. சாணியை ஊற்றிட்டாங்க, வீட்டில் ஊற்றிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அப்போ ஏன் இது பண்ணுறீங்க? ஏன்னா எமோஷனல் ஆகுதுல்ல, நாற்றம் அடிக்குதுல்ல. அதுபோல் மகன் எமோஷனல் இல்லையா, அது மலம்தான்யா, இது மகன்யா. என் ஊருக்காரங்க தடுத்துருவாங்களா? மூணாருக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு போகிறீங்க, இங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டு போக முடியாதா? 4 போலீஸ் கடை தரதா உங்கள் அரசு தானே, உங்கள் கவர்மெண்ட் தானே, நீங்கள் முட்டு கொடுக்குற கவர்மெண்ட் தானே. விஜய் ஆட்சியை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக இவங்க பேசிகிட்டு இருக்காங்களாமா. இவங்க இதை கேட்டு உங்கள் ஆட்சி நடத்துகிறாங்களாமா. விஜய் இவரை கேட்டு தான் பட்ஜெட்லாம் போட்டுருக்காரு போல இருக்குது. சார் சொல்லி தான் இதை பார்க்குறாரு அவர். நிதி அறிக்கையெல்லாம் இவர் சொல்லி தான் நடக்குது. இப்போ இவர் சொல்லி தான் உதயநிதி ஸ்டாலின் கைது, இவர் சொல்லி தான் மார்க்கண்டேயன் கைது, இவர் சொல்லி தான் அனிதா கைது, இவர் சொல்லி தான் நக்கீரன் கோபால் மேலே வழக்கு, இவர் சொல்லி தான் IPS IAS ட்ரான்ஸ்ஃபர், இவர் சொல்லி தான் சாய்குமார் IASக்கு போஸ்டிங்கு, இவர் சொல்லி தான் லக்கானி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவர் தான் சார் தான் எல்லாமே. அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க, மாலதி மேம் சொல்கிறாங்க, சார் வந்து பார்த்திங்கன்னா CM சாருடைய ஆட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட அட்வைஸ் தேவைப்படுது, அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் சார், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிருங்க. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.